நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் சில வலி அனுபவங்கள் இருக்கும். வலி நம் உடலில் பல இடங்களில் இருக்கலாம். மூட்டுகளில், தோள்பட்டையில், முதுகு வலி, தலைவலி, தசை போன்ற இடங்களில் வலி ஏற்படலாம். வலி பல காரணங்களால் வரலாம். காயம், வயது காரணமாக, எக்ஸஸ் ஸ்ட்ரெயின், வீக்கம், ஆர்த்ரைட்டிஸ், வலியுடைய மூட்டு வீக்கம், ரொமாட்டிசம், ஃபீவர், இன்ஃபெக்ஷன். வலி உணர்வு மூளையில் இருந்துதான் வருகிறது. கடைகளில் கிடைக்கக்கூடிய வலி மருந்துகள் அனைத்தும் கெமிக்கல்ஸ். இதனால் பல ப்ராப்ளம்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வலியின் மூல காரணங்களில் வேலை செய்வதில்லை. அந்த மருந்துகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரசாயன கலவைகளால் ஆனது. இதனால் அல்சர், அசிடிட்டி, ட்ரைனஸ் ஆஃப் மவுத் மற்றும் பல பக்க விளைவுகள் வரலாம். ஆனால் நமது மருந்தானது மூல காரணத்தில் செயல்பட்டு பக்க விளைவு இல்லாமல் வலியை நீக்குகிறது. அதுதான் எலமெண்ட்ஸ் வெல்னஸின் நோவேதனா ஜெல் அண்ட் கேப்சூல். இதுதான் நமது எலமெண்ட்ஸ் வெல்னஸின் நோவேதனா ஜெல் அண்ட் கேப்சூல். இது ஆயுர்வேத முறையிலும் நவீன முறையிலும் தயாரிக்கப்பட்டது. இதில் 6 முக்கிய மூலப்பொருட்கள் உள்ளன. சால்கி, மஞ்சள், இஞ்சி, மூக்குத்திப்பூ, இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி. இஞ்சி, மஞ்சள் இது டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்டாக செயல்படுகிறது. முருங்கை, இஞ்சி, மஞ்சள், குங்கிலியம் நோய் தொற்றை குணப்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையாக செயல்படுகிறது. புனர்நவா மூலிகையானது நச்சுக்களையை வெளியேற்ற உதவுகிறது. நமது எலமெண்ட்ஸ் வெல்னஸின் நோவேதனா கேப்சூல் அண்ட் ஜெல்லானது மிகச்சிறந்த பொருளாகும். 100% இயற்கை மூலிகைகளால் ஆனது. வெளிப்புற பயன்பாட்டிற்கு நோவேதனா ஜெல்லை பயன்படுத்தலாம். இதுதான் நமது எலமெண்ட்ஸ் வெல்னஸின் நோவேதனா ஜெல். இது போன்ற பல மருந்துகள் வெளியில் இருந்தாலும் அவை அனைத்தும் கெமிக்கல்ஸ். அதனால் பக்க விளைவுகள் வரலாம். தோல் அமைப்பை மாற்றுகிறது, சருமத்தில் ஆழமாக உறிஞ்சுவதில்லை. எலமெண்ட்ஸ் வெல்னஸ் நோவேதனா ஜெல் 6 வகையான முக்கிய மூலப்பொருட்களால் ஆனது. மூலிகை தைலம், தலைகுக்கு தைலம், முக்குருட்டை, மூக்குத்திப்பூ, மஞ்சள், குங்கிலியம் போன்ற மூலிகைகளால் ஆனது. வீக்கத்தை குறைக்க ஆழமாக ஊடுருவுகிறது. மூட்டு வலியை குறைக்கிறது. நீண்டகால நிவாரணத்திற்கு தோலில் ஊடுருவுகிறது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், ஈஸி டு யூஸ். எலமெண்ட்ஸ் வெல்னஸ் நோவேதனா ஜெல் அண்ட் கேப்சூல் ஆனது பக்க விளைவற்ற வலி நிவாரணி.